சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் வசிக்கின்ற கன்னி பெண் தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள். இந்த கன்னி பெண் தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த நேரம், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் அதை எடுத்துச் சொல்லும் காலம் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன் வீட்டில் வசிக்கும் கன்னிப்பெண் தெய்வமானது உன்னிடத்தில் என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். அவர்கள் எதையுமே வருத்தத்தோடு சொல்ல வரவில்லை. ஆசை ஆசையாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறார்கள். ஆசை ஆசையாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை இவர்கள் தெளிவுபடுத்த வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி நடக்கும் எல்லாமே எப்பொழுதுமே உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு, இந்த நேரம் இப்பொழுது உனக்கான விஷயங்களிலிருந்து உனக்கான தேவைகளை உணர்ந்து நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நினைத்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற பொழுது உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அதில் இருக்கும் ஒவ்வொரு புரிதல்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பது உனக்கு நன்கு அறிந்த விஷயங்கள் தானே. உன் சாயப்பா நான் உடன் வருகிறேன் என்பது நீ நன்கு தெரிந்துவிட்ட விஷயங்கள் தானே. இவை எல்லாவற்றையும் உணர்ந்து புரிந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் என்னவென்று தெரிந்து இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு நல்லபடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நீ நினைத்ததை விடவும் இந்த சாயப்பா கொண்டு வருகின்ற செய்திகள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. என் குழந்தையே, தன் வாக்கினை சொல்லாமல் உன் வீட்டில் வசிக்கும் கன்னிப்பெண் தெய்வத்தின் வாக்கினை இன்று கொண்டு வந்ததற்கு உன் சாயப்பாவிற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. உன் வீட்டில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் இப்பொழுது உன்னோடு பேச நினைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை எல்லாம் அது உனக்கு எப்பொழுதும் சரியாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு உன்னை எந்த இடத்திலும் நிச்சயமாக காயப்படுத்தாது. இந்த தெய்வத்தின் அன்பு எந்த இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்தாது. உன்னை சுற்றி இருக்கும் நல்லதைத்தான் உனக்கு எடுத்துச் சொல்லுமே தவிர ஒருபொழுதும் உன்னை சோதிக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சோதனைகளை கொடுக்காமல், வேதனைகளை கொடுக்காமல் நான் இருந்து ஒன்றை செய்யும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ முன்னின்று பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் சரியான பாதையை வழிவகுத்து கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. முன்னேறி சென்று கொண்டே இரு. இந்த தெய்வம் உன்னை வழிநடத்தும். உன் கன்னிப்பெண் தெய்வம் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை பேச நினைத்து வரும்பொழுது, அதுவும் தன் மனதில் இருக்கின்ற ஆசையை உன்னிடம் சொல்ல வரும்பொழுது, அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏதுவென்று நீ புரிந்து கொள்ள நினைக்க வேண்டும் அல்லவா? எதையுமே அத்தனை சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது. எதையுமே அவ்வளவு எளிதாக நாம் தள்ளிவிட்டு விட முடியாது. அதாவது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் மன வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னோடு நின்று இந்த தெய்வம் உன்னை காத்து நிற்பது போல உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அது உருவாக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு பேரானந்தத்தை கொடுத்துவிடும் என்பதை மறந்து விடாதே. இந்த தருணம் உன்னோடு நிற்கும். இந்த தருணம் இனி உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கும். நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றிலும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் முழுக்க முழுக்க உன் மீது அன்பு கொண்டிருக்கின்றது. அவர்கள் பேச நினைப்பதை நான் அவர்கள் வாயிலாக உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். இப்பொழுது அவர்கள் பேசுவதை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்கிறாயா? நான் உன் கன்னிப்பெண் தெய்வம் வந்திருக்கின்றேன். உன் வீட்டிலிருந்து தான் இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் மிக சிறு வயதிலேயே இங்கிருந்து சென்று விட்டேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விதி முடிந்து விட்டது. ஆரம்பத்தில் அது மிகுந்த மனக்கவலையையும் மிகுந்த மனவேதனையும் கொடுத்திருந்தாலும், பின்னால் நான் இந்த வீட்டில் ஒரு பிள்ளையாக வளராவிட்டாலும் ஒரு தெய்வமாக நின்றது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது.
நான் என் குடும்பத்திற்கு நல்லதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று யோசிக்கும் பொழுது எனக்கு அது மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுத்தது. என் குடும்பத்திற்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை எல்லாமும் நான் அவர்களுக்கே சரி செய்து கொடுத்ததும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் நேரம், இதுவரையிலும் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று எல்லாம் யோசித்து மனம் கலங்கி கொண்டிருக்காமல் சுற்றி இருக்கும் விஷயங்கள் அத்தனையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது இந்த குடும்பத்தில் எந்த தீமைகளையும் நான் நடக்க விடவில்லை. எவ்வளவுதான் என்னை நினைத்து இந்த குடும்பம் கலங்கினாலும் இப்பொழுது என்னை கன்னிப்பெண் தெய்வமாக வழிபட்டு ஒவ்வொரு வம்சமும் அடுத்தடுத்து என்னை மறக்காமல் என்னை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில குடும்பங்களில் எல்லாம் கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு இல்லாமல் போய்விட்டது. கன்னி வழிபாடு செய்வதையே மறந்து விட்டார்கள். முன்னோர்கள் வழிபாடோடு நிறுத்திவிட்டார்கள் என்னை. அதாவது என்னை போன்ற சில கன்னிப்பெண் தெய்வங்களுக்கு அவரவர் இல்லங்களில் சரியானபடி தேடுதல் கிடைக்காமல் போய்விட்டது. ஆனாலும் நான் என் வீட்டில் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். என்னை நினைக்காமல் என் குழந்தைகள் ஒருபொழுதும் இருந்தது கிடையாது. என்னை ஒருபொழுதும் என் குழந்தைகள் மறந்தது கிடையாது. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் என்னை நினைத்து எனக்காக பூஜித்து வரும் நேரம் நானும் அவர்களுக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். எந்த நிலையிலும் நான் உங்களை விட்டு விலகியது கிடையாது. சரி, இத்தனைக்கும் நான் என்ன ஆசையாக சொல்ல வந்திருக்கிறேன் என்று கேட்கிறாய் அல்லவா? ஆனால் நான் வாழாத வாழ்க்கை குறைந்த என்னுடைய ஆயுள், அதாவது நான் எத்தனை வருடம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேனோ என்னுடைய அந்த ஆயுளை நான் எத்தனை சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வேண்டுமோ அத்தனை சந்தோஷத்தையும் நான் என் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் கொடுக்க நினைக்கின்றேன். அதனால் இதனை புரிந்து கொண்டு என் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் இந்த அன்பை உணர்ந்து கொண்டு எதையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும். எதையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு நிற்க வேண்டும். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கான புரிதலை நல்லபடியாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் நல்லபடியாக நீ இதனையெல்லாம் தெரிந்து கொள். நான் இருக்கும் நேரம், இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உறுதுணையாகவே நின்று கொண்டிருப்பேன் என்பதனை மறக்கக்கூடாது. உன் கன்னிப்பெண் தெய்வம் எந்த விஷயத்தை சொன்னது என்று கேட்டாயா? அவர்கள் ஆசையாக சொன்னது தன் ஆயுளையும் தான் வாழ நினைத்த வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஆசையாக இதையெல்லாம் தர நினைக்கின்றேன், நீங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் என்று உன் கன்னிப்பெண் தெய்வம் சொல்கின்றது. உன் கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் இதுதான். அவர்கள் நினைப்பது இதுதான். முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை அவர்கள் கொடுத்துவிட நினைக்கிறார்கள். முழுக்க முழுக்க உனக்கான மகிழ்ச்சியை அவர்கள் கொடுத்துவிட நினைக்கிறார்கள். உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நேரங்கள் எல்லாவற்றிலும் அத்தனை முழுமையும் உனக்கு கொடுக்க வேண்டும். அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லித்தர வேண்டும். எதிலும் எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த விஷயத்திலும் எந்த விதமான வேதனைகளும் இல்லாமல், எதையும் நினைத்து வருந்தாமல், எதிர்வரக்கூடிய நாட்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல், சுற்றி இருக்கும் விஷயங்களை தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொருவரும் கவனமாக புரிந்து கொண்டால் போதும். கன்னிப்பெண் தெய்வம் தான் வாழாத வாழ்க்கையை கொடுக்க நினைத்துவிட்ட பிறகு வேறு என்ன வேண்டும்? இதை எண்ணி மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதை எண்ணி சந்தோஷப்பட வேண்டும். நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ மகிழ்ச்சியோடு புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொன்னது புரிந்ததா? உன் கன்னிப்பெண் தெய்வம் பேசிய வார்த்தைகள் உனக்கு புரிந்ததா? அது புரிந்துவிட்டது என்றால் போதும். இனி எதற்காகவும் நீ வருந்தி விட மாட்டாய். இனி எதற்காகவும் நீ கலங்கி விட மாட்டாய். உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் முழுக்க உனக்கு நன்மைகளை உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு நிச்சயமாக இந்த சாயப்பா நான் விலகிச் செல்ல மாட்டேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும். எந்த நிலையிலும் நான் உன்னை தாண்டி விட மாட்டேன். எப்பேற்பட்ட நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொண்டு வாழ்ந்துவிடு. இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களை நீ என்னவென்று கவனமாக புரிந்துவிடு. சாயப்பாவின் அன்பு உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த தெய்வம் இதைத்தான் உன்னிடம் சொல்ல முடிவு செய்து இன்று வந்தது.
அதாவது குலதெய்வ வழிபாடு ஓரளவுக்கு செய்து விடுகின்றாய். உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை கூட அடிக்கடி பார்த்து விடுகின்றாய். முன்னோர்கள் வழிபாட்டை நீ அமாவாசைகளில் மறக்காமல் செய்து விடுகின்றாய். அதுபோல கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு அப்படித்தானே. உன் வீட்டில் சரியாக நடந்திருப்பது உண்மை என்றால் மட்டுமே இந்த கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் ஒரு செவிகளுக்கு வந்து சேர்ந்திருக்கும். அப்படி இல்லாமல் நான் கன்னிப்பெண் தெய்வத்தை சரியாக நினைக்கவில்லை, ஆனால் அவர்களின் வாக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நீ சொல்வாயானால் உன் கன்னிப்பெண் தெய்வம் உண்மையாகவே உன் மீது அன்பு கொண்டிருக்கிறது. நீ அவர்களை விட்டுவிடாதே என்பதுதான் அர்த்தம். இதனையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ எந்த இடத்திலும் உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உன் சாயப்பாவின் அன்பிற்கு ஈடு இணை வேறு எதுவும் கிடையாது. நான் உன்னை சுற்றி இருந்து உனக்கு நடத்தி தரும் விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கை உறுதியாக கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.